அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்தது. இரண்டாவது திருமணத்தின் முதலிரவு. அது ஒரு மிகப்பெரிய MCA நிறுவனம். 10 மாடி கட்டிடம் கொண்டது. கட்டிடத்தின் பெயர் DA என்டர்பிரைசஸ் லிமிடெட். காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. அத்தனை வேலைப்பாடுகள் நிறைந்த கட்டிடம் அது. அங்கு ரிசப்ஷன் அருகில் 20 நபர்கள், ஆண்கள் பெண்கள் இருபாலரும் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். பதட்டமாக இன்று நேர்முகத் தேர்வு அவர்களுக்கு. இப்படிப்பட்ட பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைப்பது சுலபமில்லை. அதனால் இந்த பதட்டம் அவர்களுக்குள். அந்த கூட்டத்தில் விதிவிலக்காக எந்த ஒரு பயமுமின்றி அமர்ந்திருந்தாள் நர்மதா. காண்போரை மறுபடியும் திரும்பி பார்க்க சொல்லும் அழகு. ஆனால் அவள் கண்களில் ஒளி இல்லை. ஒவ்வொருத்தரையும் அழைத்து நேர்முகத் தேர்வை நடத்தினார் அந்த நிறுவனத்தின் மேனேஜர் சிவா. இந்த இன்டர்வியூவில் ஒருத்தரின் பதில் கூட திருப்தி அளிக்கவில்லை. சிறிது கடுப்பானார். கடைசி ஆளாக உள்ளே நுழைந்தாள் நர்மதா. அவளின் பயோடேட்டாவை பார்த்து வியந்தார். நல்லா படிச்சிருக்கா, பார்க்கலாம் எப்படி பதில் சொல்கிற என்று சிவா சில கேள்விகளை கேட்டார். அவர் கேட்கும் அத்தனை கேள்விகளுக்கும் பொறுமையுடன் மற்றும் தெளிவாக பதில் அளித்தாள் நர்மதா. அவளின் அறிவு கூர்மையான பதில்களை பார்த்து இவள் இந்த வேலைக்கு தகுதியானவள் என்று அவளை PA-வாக அப்பாயின்மெண்ட் செய்தார். நர்மதாவை சிறிது நேரம் இருக்கும்படி சொல்லிவிட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் தருவதற்கு முன் கான்ட்ராக்ட் லெட்டரை தந்தார். அதில் 2 வருடம் தொடர்ந்து வேலையில் இருக்க வேண்டும் என்று இருந்தது. அதை படித்து பார்த்து சற்று யோசித்தாலும் தற்போது இந்த வேலை ரொம்ப அவசியம் என்பதால் அதிலிருந்த கான்ட்ராக்ட் பேப்பர் கூடவே ஒரு சில பேப்பரில் கையெழுத்து போட்டாள். இந்த கையெழுத்துதான் நாளை அவள் தலையெழுத்தை மாற்றும் என்பது தெரியாமல். அவள் கையெழுத்திட்ட பேப்பர்களை பெற்றுக்கொண்ட சிவா அவளை நாளை மறுநாள் வேலைக்கு சேரும்படி கூறினார். அவளின் வேலை PA, அந்த கம்பெனி முதலாளிக்கு என்று மட்டும் சொன்னாள். அது யார் என்று சொல்லவில்லை. அப்படி மட்டும் சொல்லியிருந்தால் அன்றே அந்த வேலையை விட்டு சென்றிருப்பாள். நர்மதா சென்றதை உறுதி செய்தவுடன் அவள் கையெழுத்திட்ட தாள்களை கொண்டு அந்த கட்டிடத்தின் 5ஆம் தளத்திற்கு சென்றான் சிவா. அங்கு ஒரு பெரிய அறையின் முன்பு நின்றான். அதில் அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் திரு சுகுமார் என்று பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று பார்த்தான் சிவா. அங்கு சுகுமார் தன் முன் இருக்கும் சிஸ்டத்தில் நர்மதா செல்வதை பார்த்து கொண்டிருந்தான். டே மச்சான், இந்தா நீ சொன்ன மாதிரி பேப்பர்ஸில் கையெழுத்து வாங்கிட்டேன் என்று அந்த தாள்களை தந்தான் சிவா. சூப்பர்டா மச்சான், நான் யாருன்னு சொல்லலை தானே என்றான் சுகுமார். ஆமாடா, நெக்ஸ்ட் என்னடா பண்ண போகிற? அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கோவப்படுற பொண்ணு மாதிரி இருக்கா. எப்படிடா சமாளிக்க போகிற? பண்ணிதாண்டா ஆகணும், வேற வழி இல்லை. அப்புறம் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், தப்பாக நினைக்காதடா. டேய், உனக்கு கேட்க எல்லா உரிமையும் இருக்குது. என்ன கேட்கணும்னு சொல்லுடா. அது யாருடா அந்த பொண்ணு? அவளுக்காக ஏன் இவ்வளோ பண்ணுற? அவளை லவ் பண்ணுறியா? நீ லவ் பண்ணேன்னா அந்த பொண்ணு ஒரு சற்று சொல்லத் தயங்கினான் சிவா. சொல்லுடா, அவ கைம்பெண் அதானே சொல்ல வர? ஆமாம் என்று தலையசைத்தான் சிவா. ஆமாடா, அவளை லவ் பண்ணுறேன், 7 வருஷமாக பண்ணுறேன்னு சொல்கிறத விட பண்ணோம் நாங்கள் என்று மூச்சு இழுத்து விட்டு சொன்னான் சுகுமார். என்னடா சொல்கிற மச்சி, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு. கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ இல்லை, இன்னைக்கு நைட்டு சொல்கிறேன் சிவா. சரிடா, ஆனால் பார்த்து, அந்த பொண்ணு தைரியமான பொண்ணு மாதிரி இருக்கு. அடி வாங்கிட போற, பார்த்து பண்ணு. யாரு அவளா? நீ வேற என்று சிரித்தான். சரிடா, நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்ட பேப்பர்ஸை பதிவு பண்ணிடு. ஏற்கனவே அங்கே பேசிட்டேன், நீ இதை ஜஸ்ட் அங்கே கொடுத்தா போதும் என்றான் சுகுமார். தன் இருக்கையில் சாய்ந்தபடி வெல்கம் டு அவர் ஆஃபீஸ் பொண்டாட்டி என்று மர்மமாக சிரித்தான். அந்த அலுவலகம் விட்டு வெளியே வந்ததும் நர்மதாவின் மனதில் சொல்ல முடியாத ஓர் உணர்வு. இங்கே ஏதோ தப்பா இருக்கே என்று குழம்பிக் கொண்டிருந்தாள். அதே மனதுடன் தன் ஸ்கூட்டியை உயிர்ப்பித்தாள். சில பல யோசனைகளுடன் வீடு வந்து சேர்ந்தாள். இங்கு நர்மதா வீட்டு வாசலில் காலெடுத்து வைத்ததும் அம்மா என்று தன் மழலை மொழியில் கூறிக்கொண்டு ஓடி வந்தான் அர்ஜுன். நர்மதாவின் மகன் 2 வயது பிஞ்சு அவள் கால்களை அணைத்து கொண்டிருந்தான்
சிரித்த முகத்துடன். அவன் முகத்தை பார்த்ததும் தன் கவலைகளை மறந்து, லட்டு குட்டி, என்னடா கண்ணா, அம்மாவை ரொம்ப தேடினீங்களா? ஆமாம், நீங்கள் ஓப்ஸ் போயிருக்கீங்கன்னு பாட்டி சொன்னாங்க. அங்கே போனாதான் எனக்கு நீங்கள் சாக்கி வாங்கி தருவீங்க சொன்னாங்க என்றான் தன் மழலை மொழியில். ஆமாடா செல்லம், அம்மா உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாடா கண்ணா. இவர்களின் பேச்சுக்குரல்கள் கேட்டுக்கொண்டு வெளியில் சிரித்தபடியே வந்தார் பாக்கியம், நர்மதாவின் மாமியார். அம்மாவும் பையனும் வெளியவே நின்று பேச போகிறீங்களா, இல்லை வீட்டுக்குள்ளே வர ஐடியா இருக்கா? புன்னகையுடன் கேட்டார் பாக்கியம். இதோ வந்துட்டோம் அத்தை என்று இருவரும் வீட்டிற்குள் ஓடினார்கள். என்னதான் வெளியே சிரித்தாலும் நர்மதாவின் முகம் ஏதோ குழப்பத்தில் இருக்குது என்று புரிந்து கொண்டார் பாக்கியம். தன் உடை மாற்றிக் கொண்டு வந்து தன் செல்ல மகனுடன் நர்மதா விளையாடி கொண்டிருந்தாள். நர்மதாவிற்கு காஃபி கலந்து கொண்டு வந்தார் பாக்கியம். இந்தாமா காஃபி குடி. பின் மெல்ல தன் பேச்சை ஆரம்பித்தார். என்னாச்சு, இன்னைக்கு போன இன்டர்வியூ உனக்கு வேலை கிடைச்சிருச்சாமா? கிடைச்சிருச்சு அத்தை. அப்போ ஏமா உன் முகம் வாட்டமாக இருக்குது, என்ன குழப்பம்? அந்த கம்பெனியிலேருந்து வெளியே வந்ததுலேருந்து ஒரே குழப்பமாக இருக்குது. என்னென்னு சொல்ல தெரியாத ஒரு உணர்வு அத்தை. அதுக்கு தானே முதலே சொன்னேன், நம்ம கம்பெனி இருக்கும்போது எதுக்கு வெளியில் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன்னு கேட்டேன். ஓ மாமாவுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாமேம்மா. அது மட்டும் இல்லை, நீ உனக்குன்னு இல்லாமல் குழந்தைக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோமா என்று சிறு விசும்பலுடன் கூறினார் பாக்கியம். எனக்கு நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ண பிடிக்காது, உங்களுக்கு தெரியாதா அத்தை? அப்புறம் எனக்கு என் பையனும் அவனுக்கு நானும் போதும், எங்களுக்கு நடுவில் யாரும் புதுசாக வேணாம் அத்தை. தெரியுமா, நீ எதுக்கும் வரமாட்டேங்கிற என்று வெளியிலிருந்து பதில் வந்தது. ஷங்கர் பண்ண தப்புக்கு நாங்கள் உன்கிட்ட பல தடவை மன்னிப்பு கேட்டோம், ஆனால் உனக்கு எங்களை மன்னிக்க பிடிக்கல தானே என்று கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்தார் சிவராமன், நர்மதாவின் மாமனார். ஐயோ மாமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் 2 பேரும் ஒரு அப்பா அம்மா இடத்துலேருந்து என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க, இது போதும் எனக்கு. உங்கள் மகன் சொத்து எதுவும் வேண்டாம், அவர் பண்ணதே போதும் என்று கண்கள் கலங்கி அங்கு சுவற்றில் ஆணவமாக சிரித்தபடியே இவர்களை பார்த்தது சங்கரின் புகைப்படத்தை பார்த்தாள் நர்மதா. இப்படியே இவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர். இரவு உணவுகளை முடித்துவிட்டு தங்கள் அறைகளுக்குள் சென்றனர். அறைக்குள் வந்தவுடன் பாக்கியம் தன் கணவனிடம், ஏங்க இவன் ஏன் இப்படி இருக்கா? காலாகாலத்தில் இவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும் இருந்தா இவ இப்படி பிடி கொடுக்காம பேசுகிறாளேங்க என்றார். பொறுமையாக இரு பாக்கியம், அதான் அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டானே, நாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம், அவ மனசு மாறும். இங்கே நர்மதா தன் மகனை தூங்க வைத்து அவன் தூங்கும் அழகை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். அப்படியே அவள் கட்டாய கல்யாணத்தை நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள். நர்மதா தன் சிறு வயதில் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் ஒரு விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். அவர்கள் இவளுக்காக விட்டு சென்றது ஒரு வீடும் சில நகைகளும் மட்டுமே. பின்பு சிவராமன் மற்றும் பாக்கியம் இவளை தங்கள் மகளைப் போல வளர்த்து வந்தனர். சிவராமன் நர்மதாவின் தாய் லட்சுமியின் அண்ணன். இவர் சிறு தொழில் தொடங்கி நடத்தி வந்தார். இந்த தம்பதியரின் ஒரே மகன்தான் ஷங்கர். வெளிநாட்டிற்கு சென்று முதுகலை பட்டப்படிப்பு முடித்து வந்தான். பின் தன் தந்தையின் தொழிலை எடுத்து நடத்தினான். தன் தந்தையை விட இவன் பன்மடங்கு லாபத்தை கொண்டு வந்தான். அந்த தொழிலில் அதுவும் சிறிது காலத்தில் அவன் ஆரம்பத்திலிருந்தே தன் சுயநலத்துக்காக எதையும் செய்யக்கூடியவன். இவனின் பழக்க வழக்கங்கள் அனைத்தும் தவறானவை, எல்லாம் அவனின் நண்பர்களின் சேர்க்கையால். ஆரம்பத்திலிருந்த நர்மதாவின் மீது இவனுக்கு ஒரு கண் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அது காதல் இல்லை. அவளை எப்பொழுதும் ஏதாவது வம்பிழுத்து கொண்டிருந்தான். அவனின் செய்கைகள் பிடிக்காததால் எப்பொழுதும் அவனை விட்டு விலகியே இருப்பாள். தன் அத்தை மாமாவிற்காக அவனின் எல்லா தொந்தரவையும் பொறுத்து கொண்டிருந்தாள். இப்படியே காலங்கள் சென்று கொண்டிருந்தன. நர்மதா தன் கல்லூரி இறுதி ஆண்டில் காலடி எடுத்து வைத்த போதுதான் அவள் வாழ்வில் அவனை முதன்முதலில் சந்தித்தாள். கண்டதும் காதல் வந்துவிட்டது இருவருக்கும். இவள் கல்லூரியில் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்த வந்தான் சுகுமார். அவர்களின் கம்பெனி டிபி என்டர்பிரைசஸ் சார்பாக. அந்த கம்பெனி தான் இன்று டிஏ என்டர்பிரைசஸாக மாறியது. அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாள். இவர்கள் இருவருக்குள்ளும் அதிக பேச்சுவார்த்தைகள் இருந்ததில்லை.
பார்வையாலே தங்கள் காதலை பரிமாற்றம் செய்து கொண்டனர். ஒரு நாள் ஷங்கர் நர்மதாவின் அறைக்குள் சென்றான். அப்போது அவளது டைரி அவனின் கண்ணில் பட்டது. அதை எடுத்து படித்தான். அதில் அவளின் பெற்றவர்கள் இறப்பை பற்றியும் அந்த வலி மற்றும் இவனின் தாய் மற்றும் தந்தை மீது இவள் வைத்திருக்கும் பாசத்தை பற்றியும் இருந்தது. அப்படியே அந்த டைரியை படிக்கும்போது சங்கர் மீதுள்ள வெறுப்பு மற்றும் அவள் காதலை பற்றி எழுதியிருந்தாள். அதை படித்தவுடன் ஷங்கருக்கு கோபம் தலைக்கு மேல் அதிகமானது. யாரென்று தெரியாத ஒருவன் மீது பொறாமை கொண்டான். உடனே தன் பெற்றவர்களிடம் சென்று நர்மதாவை தனக்கு திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொண்டான். அவர்களுக்கு இவனின் குணம் தெரிந்ததால் இதில் நர்மதாவின் முழு சம்மதம் வேண்டும் என்று கூறினார்கள். அது மட்டுமில்லாமல் அவளின் சில மாற்றங்கள் அவர்கள் உணர்ந்ததால் அவள் யாரையோ விரும்புகிறாள் என்று தெரிந்து கொண்டனர். அதேபோல் நர்மதா தன் அத்தை மாமாவிடம் தான் விரும்பும் நபரை பற்றி தெரிவித்தாள். அவர்களுக்கு அதீத மகிழ்ச்சி. இதில் அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்தனர். முதலில் உன் காதலை அந்த பையனிடம் தெரிவிக்கும்படி கூறினர். அவனுக்கும் இதில் சம்மதம் என்றாள். அவன் வீட்டிலிருந்து முறைப்படி பெண் கேட்கும்படி சொன்னார் சிவராமன். அவனுக்கு தெரிந்தது அவள் சம்மதம் தெரிவிக்க மாட்டாள். கூடவே தன் பெற்றோர்களும் இதற்கு உடந்தை என்று அதனால் குறுக்கு வழியை கையாண்டான். இவர்கள் இங்கு மகிழ்ச்சியில் பேசிய அனைத்தையும் கண்களில் குரோதத்துடன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான் ஷங்கர். அந்த வாரம் இறுதியில் ஞாயிறு அன்று அனைவரும் கோவிலுக்கு சென்றனர். அன்றுதான் தன் திட்டத்தை நிறைவேற்ற எண்ணினான். அனைவரும் கண்களை மூடி சாமி கும்பிடும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தான் கொண்டு வந்த தாலியை நர்மதாவின் கழுத்தில் கட்டினான். தன் கழுத்தில் ஏதோ உரசுவது போல் தெரிய தன் கண்களை திறந்தாள். அப்போது சங்கர் செய்கையில் கண்டு அதிர்ந்த நர்மதா அவனை அடிக்க ஆரம்பித்தாள். அந்த அடிவிழும் சத்தத்தை கேட்ட மற்ற இருவரும் தங்களின் மகனின் செயலை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். சிவராமன் தன் மகனென்றும் பாராமல் கோவிலில் அனைவர் முன்பும் அடித்தார். தங்கள் வீட்டிற்கு வந்ததும் ஏண்டா இப்படி பண்ண என்று ஷங்கரை பார்த்து கேட்டார் கண்களில் கோபத்துடன். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவளை பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க என்று. நீங்கள் கேட்கல, அதான் நான் இப்படி பண்ணேன். டேய், அவ வேற ஒருத்தனை விரும்புகிறா, எல்லாம் எனக்கு தெரியும் என்றான் திமிருடன். அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் நீ இப்படி பண்ணியா? அடேய், நீ நல்லாவே இருக்க மாட்டடா, ஒரு பொண்ணோட பாவத்தை கொட்டிக்காத என்று கதறி அழுதாள் பாக்கியம். நர்மதா, நீ அந்த தாலியை கழட்டிட்டு உன் வாழ்க்கையை பாருமா என்றார் சிவராமன். இங்கோ தன் வாழ்க்கை இப்படி ஒரே நாளில் நாசமானது நினைத்து அதிர்ச்சியில் அமர்ந்திருந்தாள், கண்களில் நீருடன். அவளுக்கு எதுவும் கேட்கவில்லை. இப்பவே இந்த பூமி பிளந்து அதில் போய்விட மாட்டோமா என்று இருந்தாள். சிவராமனின் பேச்சை கேட்டு கோபம் கொண்ட ஷங்கர், அப்படி ஏதாவது பண்ணணும்னு இவன் நினச்சா உங்கள் 2 பேரையும் உயிரோட சமாதியாக்குவேன் என்று எச்சரித்துவிட்டு சென்றான். அவனின் பேச்சை கேட்டு அனைவரும் அதிர்ந்தனர். யார் யாருக்கு ஆறுதல் கூறுவது என்று தெரியாமல் அனைவரும் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தனர். கண்கள் கலங்கிய நிலையில் துக்கம் தாங்காமல் நர்மதா பாக்கியத்தின் மடியில் தலை வைத்து படுத்து அழுதவள் அப்படியே உறங்கியும் போனாள். இரவு நேரம் நெருங்கியது. அனைவரும் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. ஷங்கர் அங்கு வந்தான். எல்லோரும் இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி அழுது சீன் கிரியேட் பண்ணுறீங்க? நர்மதாவை பார்த்து, ஏய், நீ இன்னும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒழுங்கா நம்ம ரூமுக்கு வா, இல்லைன்னா உன்னை அடித்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் என்றான். அவன் பேச்சை புரிந்து கொண்ட நர்மதாவிற்கு வயிற்றில் புளியை கரைத்தது போல் இருந்தது. ஐயோ கடவுளே, என் நிலைமை இப்படி ஒரே நாளில் மாறணுமா என்று உள்ளுக்குள் அழுதாள். எதுவும் பேச விரும்பாமல் அவன் பின்னே சென்றாள். சங்கர் ரூமை தாழ்பால் போட்டான். நர்மதா தன் கண்களை மூடிக்கொண்டு ஒரு மர பொம்மையைப் போல் கட்டிலில் படுத்தாள், எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல். அவள் அருகில் வந்த ஷங்கர் காய்ந்த மாடு கம்பத்தை மேய்ப்பது போல அவளை பிச்சி மேய்ந்தான். அத்தனை வழிகளும் அவள் பொறுத்து கொண்டிருந்தாள். அந்த இரவு அவளுக்கு தூங்கா இரவாக அமைந்தது. மறுநாள் காலையில் எழுந்து குளியலறைக்கு சென்றாள். தன் நிலைமையை நினைத்து கொண்டு அழுதுவிட்டாள், கண்களில் நீர் வற்ற. அதன்பின் நர்மதா வேலைக்கு செல்லவில்லை. அவளுடைய ராஜினாமா கடிதத்தை மட்டும் அனுப்பி வைத்தாள். இவள் வராத காரணத்தை தெரிந்து அதிர்ந்து போனான் அவள் காதலன் சுகுமார். அவனுக்கு திருமணம் நடந்தது மட்டும் தெரிய வந்தது. ஆனால் காரணம் தெரியாமல் போனது.
இப்படியே நாட்கள் போனது, அனைவருக்கும் வலியும் வேதனையுடன். கல்யாணமாகி 2 வருடம் முடிந்த நிலையில் ஒரு நாள் நர்மதா வீட்டில் வேலை செய்யும்போது மயங்கி விழுந்தாள். பின்பு அவளை மருத்துவரிடம் சென்று பரிசோதித்து பார்த்தபொழுதுதான் தெரிந்தது அவள் தாய்மையடைந்தாள் என்று. அனைவருக்கும் மகிழ்ச்சி அளித்தது. குழந்தை வரும் நேரமாவது தன் மகன் திருந்துவான் என்று அந்த பெற்றவர்கள் நினைத்தார்கள். வீட்டிற்குள் வந்ததும் அந்த மகிழ்ச்சியான செய்தியை தன் மகனிடம் கூறினார். அதை கேட்டு சிறிதும் அலட்டிக்கொள்ளாமல் அவர்களின் தலையில் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான் சங்கர். இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், அதை கலைச்சிடுங்க என்றான். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவன் தாய், டேய் அது உன் ரத்தண்டா, அவளே 2 வருஷம் கழிச்சு இப்போதான் உண்டாகி இருக்கா, அதை போய் கலைக்க சொல்றியே, உனக்கு மனசாட்சியே இல்லையாடா என்றாள் பாக்கியா. ஓ, அவளுக்கு குழந்தை உண்டாக லேட் ஆகுதுன்னு நினச்சிங்களா? நான் தான் அவளுக்கு பாலில் குழந்தை தள்ளி போட மாத்திரையை கலந்து கொடுத்தேன். அனைவரும் பேச்சற்று அதிர்ச்சியில் இருந்தனர். ஆமாடா, இதை நான் 26 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா இன்னைக்கு நீ இப்படி பாவத்திற்கு மேல் பாவம் பண்ணியிருக்க மாட்டடா என்று தலையில் அடித்து கொண்டு அழுதார் பாக்யா. தோ பாருங்க, நான் பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிட்டு வரப்போகிறேன். அதுக்குள்ளே இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் கலைச்சிடுங்க. அப்படி கூறிவிட்டு வெளியில் சென்றான் சங்கர். இந்த அரக்கனால் இனிமேல் எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, தங்கள் குடும்ப வாரிசுக்கு எதுவும் ஆகிவிடாமல் பார்த்துக்க கடவுளே என்று வேண்டினார்கள் அந்த பெரியவர்கள். அவர்களின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்த அந்த கடவுள் ஷங்கர் சென்ற காரில் பிரேக் பிடிபடாமல் போய்விட்டது. அந்த வாகனம் ஒரு மரத்தில் மோதி வெடித்து சிதறியது. அவன் எலும்பு கூட மிஞ்சாமல். அவன் இறந்த செய்தி கேட்டு அவனை பெற்றவர்கள் ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தவில்லை. அவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் செய்து முடித்துவிட்டு தங்கள் மருமகளையும் பேரப்பிள்ளையையும் கவனிக்க ஆரம்பித்தனர். இப்படியே நாட்கள் உருண்டோடின. நர்மதாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டது. ஒரு அழகான மகனை ஈன்றெடுத்தாள். சிவராமனுக்கும் பாக்கியத்துக்கும் தங்கள் மகனை சரியாக வளர்க்க தவறிவிட்டோம், இனிமேல் தங்கள் பேரனை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர். ஷங்கர் தான் அந்த குழந்தையின் தந்தை என்று சொல்லாமல் வளர்க்க வேண்டும் என்று எண்ணினர். இவர்கள் மூவருக்கும் அர்ஜுன் தான் அவர்களின் உலகம் என்று வாழ்ந்து வந்தனர். இனி தன் கசப்பான கடந்த காலத்தை நினைத்து தன் குழந்தையின் முகத்தை பார்த்து நர்மதா பார்த்து கொண்டிருந்தாள். அப்படியே தன் குழந்தையை அணைத்து கொண்டு உறங்கினாள். இங்கு சுகுமாரின் வீட்டில் தன் நண்பன் சிவாவிடம் அவள் வாழ்வில் நடந்த அனைத்தையுமே கூறினான் சுகுமார். பாவம்டா அந்த பொண்ணு, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காளா அவள் வாழ்க்கையில் என்று வருந்தினான். சரிடா, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்தது என்று கேட்டான் சிவா. சொல்கிறேன்டா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆல் ஓவர் சென்னை பிஸ்னஸ் மீட்டிங் போயிருந்தேன். அந்த மீட்டிங்கில் தான் சிவராமன் அவரை மீட் பண்ணேன். அவருக்கு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி நர்மதா வேற சொல்லியிருக்கா. அவர் என்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக மீட் பண்ணணும்னு சொன்னார். அப்போதான் அவள் லைஃப்பில் நடந்த விஷயத்த சொன்னார். உங்களுக்கு இன்னும் நர்மதா மேலே விருப்பம் இருக்கான்னு கேட்டார். ஆமான்னு சொல்லிட்டேன். அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்க ஆசைப்படுகிறேன். அது மட்டுமில்லாமல் அவள் மகன் இனிமேல் எனக்கும் மகன். அவரை கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆனால் அவளுக்கு கல்யாணத்துக்கு மேலே விருப்பம் இல்லை. சரி, ஆனால் உங்கள் வீட்டில் நர்மதாவை என்று இழுத்தாள் சிவா. அவங்க எல்லோருக்கும் இதில் சம்மதம். நர்மதா மட்டும் சரி சொன்னால் அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான் சுகுமார். டேய், வாயால் லவ் சொல்லி பார்க்கு பீச்சுன்னு போய் சுற்றுற பேர் தான் லவ் இல்லை. எங்களுக்குள்ள எந்த பேச்சும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் கண்கள் பேசும்டா எப்போதும். நாங்கள் ஒருத்தரை எவ்வளோ லவ் பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியும். அதான் அவளை நினச்சி இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணிக்கல. இப்போது அவள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது எப்படி அவளை விட்டுட்டு போக முடியும் சொல்லு? அது மட்டும் இல்லை, டெய்லி அர்ஜுன் இருக்கிற ப்ளே ஸ்கூல் போய் அவனை மீட் பண்ணி சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கித்தரேன். நான் தான் அவன் அப்பான்னு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் என்றான் சுகுமார். டேய், நாளைக்கு அந்த குட்டி பையன் நர்மதா கிட்ட ஏதாவது சொல்லி வச்சா என்ன பண்ணுவ? ஷாக்காக கேட்டான் சிவா. ஹா, யூ டோன்ட் வரி, அதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டேன் நான் என்று கண்ணடித்தான் சுகுமார்.
தன் நண்பனிடம் நல்லெண்ணத்தை புரிந்து கொண்ட சிவா, இதில் கண்டிப்பாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான். 2 தினங்கள் சென்றது. காலையில் எழுந்ததும் நர்மதா வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு தன் மகனையும் குளிப்பாட்டி அவனுக்கு தேவையானதை தயார் செய்து பிளே ஸ்கூலில் விட்டுவிட்டு தன் அலுவலகத்திற்கு சென்றாள். அங்கு சிவாவை பார்த்தாள். குட் மார்னிங் சார் என்றாள் பதிலுக்கு. குட் மார்னிங் நர்மதா என்றான். இன்னைக்கு உங்கள் ஒர்க் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பாஸை போய் மீட் பண்ணுவோம் வாங்க என்று அழைத்து சென்றான். அந்த அறையின் கதவை தட்டி கொண்டு உள்ளே சென்றார்கள் இருவரும். சுகுமாரை பார்த்ததும் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, மறுபக்கம் அதிர்ச்சியடைந்தாள் நர்மதா. இருக்காத பின்ன, காதல் கொண்ட மனதாச்சே, சொன்னால்தான் காதலா என்ன? அவளை பார்த்ததும் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் அவர்களை அமர சொன்னான் சுகுமார். சார், இவங்க உங்கள் நியூ பிஏ என்றான் சிவா. ஓ அப்படியா, உங்கள் பெயர் என்ன என்றான் சுகுமார். இங்கு என்ன நடக்குது என்று புரியாமல் பேந்த முழித்து கொண்டு இருந்தாள் நர்மதா. இவரு என் சுகுமார் தானா? பின்ன ஏன் இப்படி பேசுகிறாரு? ஒருவேளை என்னை மறந்துட்டாரா என்று யோசித்து கொண்டு அவன் கண்களை பார்த்தாள். அதில் தெரிந்த ஏதோ ஒன்று அவளால் அவனை பார்க்க முடியாமல் தலை கவிழ்ந்தாள். இவர்களுக்கு தனிமை தர வேண்டி தனக்கு இல்லாத வேலை இருப்பதாக சொல்லி சிவா நகர்ந்து சென்றான். இப்படியே தலை கவிழ்ந்து உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன பார்க்க பேய் மாதிரி இருக்கேனா என்று குறும்புடன் பேசினான். அவன் பேச்சை கேட்டு துணுக்குற்று அவனை பார்த்தாள். இவருக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா என்ற ரீதியில் அவள் எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு மனதில் நினைத்தார். அன்னைக்கு நான் பேசியிருந்தா இன்னைக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்ட நர்மதா. அதான் இனிமே உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். உன்கிட்ட பேசி பேசி வழிக்கு கொண்டு வருவேன் என்றான் சுகுமார். நத்திங் சார், பயமில்லை உங்களை பார்த்தா என்றாள் நர்மதா. சரி, நீங்கள் போகலாம். அங்கே சிவா கிட்ட உங்கள் ஒர்க் ஷெட்யூல் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட் என்று கை நீட்டினான். பதிலுக்கு கை குலுக்கி தாங்க்ஸ் என்றாள் நர்மதா. சுகுமாரின் அறையை விட்டு வெளியே வந்த நர்மதா சிவாவை சந்தித்தாள். அவளின் வேலையை பற்றி விவரித்தான். சுகுமாரின் மீட்டிங் மற்றும் ஒர்க் ஷெட்யூல் டெய்லி இன்ஃபார்ம் பண்ணணும். மீட்டிங்க்கு கூடவே போகணும். அது வெளியூர் ஆனாலும் சரி என்று ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தான். இதை கேட்ட நர்மதா சந்தோஷமடைந்தாள். இனிமேல் என் சுகுமார் கூட இருக்க போறேன் என்று நினைத்தாள். அடுத்த நொடியில் இது என்னது? என் நிலைமை என்ன? நான் போய் இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா? இது ரொம்ப தப்பு. இனி சுகுமார் கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும். அவர் கண்ணை கூட பார்க்கக்கூடாது. அவருக்கு கல்யாணம் கூட ஆயிருக்கலாம். தேவையில்லாம நினைக்க வேண்டாம் என்று தன் மனதிற்குள் கடிவாளம் போட்டாள். என்ன மேடம் யோசனை என்று கேட்டான் சிவா. மதியத்திற்கு மேல் சுகுமார் தன் அறையிலிருந்து சென்றான். அர்ஜுனை காண சென்றான். பின் 1 மணி நேரம் கழித்து வந்து தன் வேலைகளை பார்த்தான். இவை அனைத்தையும் நர்மதா பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவன் பார்க்கும்போது தலைகுனிந்து கொள்வாள். சுகுமாரின் அறையில்தான் நர்மதாவின் இருக்கையை போட்டனர். அப்போதான் லவ் சீக்கிரம் வரும் டெய்லி பார்த்து கொண்டிருந்தா அந்த சிவா ஐடியாதான் இது. இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தன. வேலை நேரம் தவிர மற்ற நேரத்தில் நர்மதாவை இம்ப்ரெஸ் பண்ண சில முயற்சிகள் மேற்கொண்டான். அதில் சிலது நர்மதா என்ன கலர் புடவை கட்டி கொண்டு வராளோ அதே நிறத்தில் ஷர்ட் அணிவது, ஒரே நிறத்தில் லிஃப்டில் வருவது, அவள் கீழே தடுக்கி விழும்போது பிடிப்பது என்று பல காமெடிகள் பண்ணி கொண்டிருந்தான். சுகுமாரின் இச்செயல்கள் நர்மதாவிற்கு அவன் மீது இருந்த காதல் திரும்பவும் பூக்க ஆரம்பித்தது. ஆனால் அவளின் தற்போதைய நிலைமை அவன் மீது எழும் காதலை அணை போட்டு மூடி வைத்தாள். நர்மதாவிற்கு நன்றாக தெரிகிறது. அவள் கண்களில் தெரியும் அவன் மீது உள்ள காதலை. ஆனால் அதை ஒப்புக்கொள்ள அவளுக்கு என்ன பிரச்சனை என்றுதான் புரியவில்லை. சுகுமார் நர்மதாவை இம்ப்ரெஸ் பண்ண பல வழிகள் முயற்சி பண்ணா கூட எந்த இடத்திலும் நர்மதாவை வழிக்கு கொண்டு வர முடியவில்லை. எந்த இடத்திலிருந்து பிரச்சனை என்று யோசித்தான் அவனுக்கு. அது பிடிபட்டு விட்டது. இதற்கு ஒரே வழி, அவளிடம் நேரடியாக பேச வேண்டும் என்று முடிவெடுத்தான். ஒரு மீட்டிங் செல்ல வேண்டும் என்று கூறி அவளை ஒரு ரிசார்ட் கூட்டி சென்றான்.
மீட்டிங் தொடங்க இன்னும் 1 மணி நேரம் இருக்கு என்று சொல்லி தங்களுக்கு ஒரு அறை எடுத்தான். அவர்கள் இருவருக்கும் காஃபி ஆர்டர் செய்தான். நர்மதாவை உட்கார சொல்லி அவளுக்கு காஃபி கொடுத்தான். அந்த அறையில் இருக்கும் பால்கனியில் இருவரும் நின்று அங்கு இருந்த கடல் அலைகளை வேடிக்கை பார்த்து கொண்டனர். சுகுமார் தன் பேச்சை ஆரம்பித்தான். நர்மதா, அந்த கடல் அலைகள் கரைக்கு வரதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது என்று கேட்டான். அந்த அலைகள் கரைக்கு வரும்பொழுது ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கும். ஆனால் அதனால் சொல்ல முடியாமல் திரும்பவும் தன் பழைய நிலைக்கே செல்லுது சுகுமார் என்றாள். ஆமாம் நர்மதா, அந்த அலை போலதான் நானும் என் நிலைமையும். ரொம்ப நாளாக உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் மனசு சொல்லுது. ஆனால் பக்கத்தில் வரும்போது சொல்ல முடியல என்றான். அவன் கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் ஒரு பெருமூச்சு விட்டு ஐ லவ் யூ நர்மதா என்றான். சாரி சுகுமார், இது நமக்கு செட் ஆகாது. என் நிலைமை வேற. ப்ளீஸ் புரிஞ்சுக்க சுகுமார். என்னால் கல்யாணம் பற்றி திரும்ப நினைக்க முடியாது. வாழ்க்கையில் ஒரு வாட்டி பட்டது போதும். இனிமே வேணாம். எனக்கு என் பையன் இருக்கான், அவன் போதும். நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்க என்றாள். ஹே, நீ தான் என் வாழ்க்கை. உன்னை நினச்சி தான் இத்தனை வருடம் கல்யாணம் பண்ணிக்கல. உன்னை தவிர வேற யாரையும் என்னால் மனைவி இடத்துல வச்சு பார்க்க முடியாது. உனக்கு என்ன ப்ராப்ளம்? இப்போ நீ இருக்கிற இந்த கோலம்தானா? இது ஒரு விஷயமே இல்லை. முதல்ல உனக்கு நடந்தது கல்யாணமே இல்லை. 2 மனசும் ஒன்றா சேர்ந்தாதான் காதல், கல்யாணம் எல்லாம். அந்த இடியட் உன் விருப்பம் இல்லாத கட்டுனதை போய் நீ சீரியஸாக எடுக்க தேவையில்லை. இது ஒரு விஷயமா எடுத்து உன்னை என் லைஃப்ல இருந்து திரும்ப மிஸ் பண்ண விரும்பலை என்றான் கண்களில் கண்ணீருடன். போதும் சுகுமார், நிறுத்துங்க. என் மனசு யாரையும் ஏற்றுக்காது. என் மனசு ஏற்கனவே செத்து போயிடுச்சு. ப்ளீஸ், இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம். நாம் கிளம்பலாம் என்று கதறி அழ ஆரம்பித்தாள். அவள் கைகளை பிடித்து அருகில் இழுத்தான். அவன் இழுத்த விதத்தில் அவனின் நெஞ்சின் மேல் விழுந்தாள். அவள் முகத்தை அருகில் கொண்டு வந்து, என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு என்னை பிடிக்காதா? உன் மனசில் என்றைக்குமே நான் இருந்ததில்லையா? சொல்லுடி என்றான். அவளால் அவன் கண்களை பார்க்க திராணி இல்லாமல் அவன் நெஞ்சிலே சாய்ந்து அழுக ஆரம்பித்தாள். இத்தனை வருடம் அவள் எதிர்பார்த்த இடம் அவன் நெஞ்சு. அவன் நெஞ்சு முழுவதும் அவள் கண்ணீரால் நனைந்தது. அதை பார்க்க முடியாமல் அவளை அருகில் கொண்டு வந்து அவள் கண்களை பார்த்து கொண்டிருந்தான். என்ன நினைத்தானோ அவள் கண்களை பார்த்து கொண்டே அவள் இதழ்களை சிறை செய்தான். நொடிகள் நிமிடங்களாகின. ஆனால் அவள் இதழ்கள் விடுபடவில்லை. அந்த முத்தத்தில் காமம் இல்லை. இத்தனை வருடம் சொல்லாமல் போன காதலும் அவனின் அன்பும் மட்டுமே தெரிந்தது அவளுக்கு. அவளும் அதை ஏற்றுக்கொண்டாள். கண்களை மூடி அதிலே அவள் காதலையும் சொல்லிவிட்டாள். சுகுமாரின் தொலைபேசியின் சத்தத்தில் இருவரும் தங்கள் சுயநினைவிற்கு வந்தனர். நர்மதாவிற்கு வெட்கம் ஆட்கொண்டது. அவன் முகத்தை பாராமல் திரும்பிக் கொண்டாள். அவளின் வெட்கத்தை ரசித்து கொண்டே அந்த கால் உயிர்ப்பித்தான். எதிர்முனையில் சிவா, என்னடா மச்சான் ஆச்சு என்று கேட்டான். எல்லாம் ஓகே ஆச்சு லூசு. ஃபஸ்ட்டு காலை கட் பண்ணுடா என்று பல்லை கடித்து கொண்டு கூறினான். டேய், நிஜமாவாடா? சூப்பர்டா மச்சான், வாழ்த்துக்கள் என்றான். சரிடா, நான் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கும் நர்மதா வீட்டுக்கும் கால் பண்ணி சொல்லி அவங்கள உன் வீட்டுக்கு வர சொல்லிடுறேன் என்றான். தொலைபேசியை வைத்துவிட்டு திரும்பி நர்மதாவை இறுக்கி அணைத்து கொண்டான். நர்மதா கேட்டாள், உனக்கு எப்படி என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் தெரிஞ்சது சுகுமார்? பின்பு சுகுமார் சிவராமன் தன்னை சந்தித்த விஷயம் பற்றி, தினமும் அர்ஜுனை சந்திப்பதும் அனைத்தையும் கூறினான். என்ன சொல்கிறீங்க சுகுமார்? அர்ஜுனை பார்த்தீங்களா? அதான் டெய்லி லஞ்ச் டைமில் வெளியில் போயிட்டு வரீங்களா என்று முறைத்து பார்த்தான். என்று தலையாட்டி சிரித்தான். அவன் கூட ஒரு வார்த்தை இதை பற்றி சொல்லலை பார்த்தீங்களா என்று கோபித்து கொண்டான். அடியே பொண்டாட்டி, நம்ம பையனை எதுவும் சொல்லாத. நான் தான் அவன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் தெரியுமா? அதான் குழந்தை எதுவுமே சொல்லலை என்று கண்ணடித்து சிரித்தான். அது சரி மிஸ்டர் சுகுமார், அது என்ன பொண்டாட்டின்னு சந்தில் சிந்து பாடுறீங்க என்று தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி கொண்டு கேட்டாள். அதுவாடி என் செல்ல குட்டி, நமக்கு ஆல்ரெடி மேரேஜ் முடிஞ்சு அதை ரிஜிஸ்டரும் பண்ணிட்டேன் என்றான் சிரித்து கொண்டே. ஐயோ சுகுமார், ஆர் யூ சீரியஸ்?
இது எப்போ நடந்தது? எனக்கு தெரியாம. அதுவா, நீ இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கே உன்கிட்ட கான்ட்ராக்டில் பேப்பர்ஸை சைன் பண்ணும்போதே நம்ம மேரேஜ் டாக்குமெண்ட்ஸ்லையும் உள்ளே வச்சு சைன் வாங்கிட்டேன் என்று கேலியாக சிரித்தான் அவளை பார்த்து. எதுக்கு இப்படி பண்ணீங்க சுகுமார் என்று கேட்டாள். அதுவா, ஒருவேளை உன்னை சமாதானம் பண்ண முடியாமல் போச்சுன்னா அதுக்கு தான் எதுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். சங்கர் அப்பா வேற உனக்கு மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னார். அதான் இந்த ஏற்பாடு. அவன் சொன்னவுடன் நர்மதாவின் முகம் சிறிதாக மாறியது. ஆமாம் சுகுமார், அந்த சங்கரை அவனால் பட்ட கஷ்டம் அப்படி என்று கண் கலங்கினாள். சரி, அதை விடு பொண்டாட்டி என்று கொஞ்சினான். அவன் கொஞ்சலில் சற்று சிவந்த அவன் முகம் அதை மறைக்கும் முயற்சியில் பேச ஆரம்பித்தாள். சுகுமார், எனக்கு மயக்கமே வருது. வேற என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? அதையும் சொல்லுங்க, மொத்தமாக மயக்கம் போடுறேன் என்றாள் கேலியாய். அவள் செயலில் சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தான். அடியே, நான் வேற எதுவுமே பண்ணல, போதுமா என்றான் சிரித்துக்கொண்டே. சரிடி பொண்டாட்டி, வா, நமக்காக வீட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. இருவரும் கிளம்பி சென்றனர். இவர்களை ஆரத்தி எடுத்து வீட்டினுள் வரவேற்றனர். அர்ஜுன் அப்பா என்று சுகுமாரை கட்டிக்கொண்டு முத்தமழை பெய்தான். டே லட்டு, அப்பா வந்ததும் இந்த அம்மாவை மறந்துட்டல்ல என்றாள் பொய்க்கோபத்துடன். ஐயோ அம்மா, அப்படி இல்லை என்று சுகுமாரிடமிருந்து நர்மதாவிடம் தாவினான். தன் தாயை அணைத்து கொண்டான். இவர்களின் பாசத்தை பார்த்து பெரியவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அடுத்த முகூர்த்தத்தில் அனைவரின் ஆசீர்வாதத்துடனும் இவர்களின் திருமணம் வெகு விமர்சையாக நடந்தது. முதலிரவும் இனிதே முடிந்தது. இவர்களின் வாழ்க்கை இனிதாய் பயணிக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.